இவங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் குடுத்ததில ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தென் காஃபிலாம் கொண்டு போய் குடுக்குறாங்க. அத கூட அவரு குடிக்க மாட்றாரு. அது ஹீரோவும் பாத்துறாரு. ஆனா அவங்க பசங்கலாம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவ யாரு வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோ இப்ப எதுக்கு அத பத்திலாம் யோசிக்கிறீங்க? அவன கன்வின்ஸ் பண்ணி இத வேணான்னு சொல்ல வைங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஃபாரின் போறதுக்கு அவங்க அம்மா அப்பாவ கன்வின்ஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண தெரியுது. சோ இதையும் கன்வின்ஸ் பண்ணி டைவர்ஸ் வேணான்னு சொல்ல வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுமே ஓகே சொல்றாங்க. பசங்க கிட்ட பேசலான்னு பொண்ணு கிட்ட போறாங்க. பார்த்தா அவங்க பசங்களோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. தென் அவங்க பையன் கிட்ட போறாங்க. பார்த்தா ஒருத்தன் லேப்டாப் நோண்டிட்டு இருக்கான். ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு இருக்கா. அத நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் அத பார்த்த ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி 4 நாளைக்கு கேபிள் கனெக்ஷன் இல்லாத மாதிரி கட் பண்ணி விட்டுறான். தென் ஃபோன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாங்க. சோ இப்போ இவங்க எல்லாருமே டிவி ஃபோன்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்ததுமே இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் பசங்கலாம் ஒண்ணா சேர்ந்து இவங்களை எவ்வளவு சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கே வந்துருது. அத பார்த்ததுமே கடுப்பாகி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து வைக்க தான் நம்ம இவ்வளவு நாளா இருந்தோம். ஆனா இப்ப சேர்த்து வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாளா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம். நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க. அப்பதான் இவரு நாங்க இவ்வளவு நாளா சந்தோஷமாவே இல்லன்ற விஷயத்தையே சொல்றாரு. பெத்தவங்க பிள்ளைங்களை எப்பவுமே பெரிய ஆள் ஆகணும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கே தெரியாம பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்களுமே அப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு தடவையாச்சும் எங்களை வந்து செத்துட்டாங்களா இல்ல இருக்காங்களா சொல்லிட்டு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. ஆனா இவங்க எங்களுக்கு டைம் இல்லாதனால தான் இங்க வர முடியல சொல்லிட்டு இருக்காங்க. காசு கொடுக்குற முதலாளிக்கு அவ்வளவு வேலை செய்றீங்க. உங்களுக்காக நாங்க வாழ்க்கையே கொடுத்துருக்கோம். எங்களுக்காக நீங்க என்னதான் செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பத்தவங்க நாங்க பிள்ளைங்க கிட்ட அப்படி என்னதான் பெருசா கேட்டு போறோம். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் தான் உயிரோட இருக்க போறோம். அதனால நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனாலுமே நீங்க 5 தடவை பார்க்க போறோம். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியல. நீங்க தான் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்பதான் இவங்களுக்கு பெத்தவங்க பிள்ளைங்களை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதே நிலைமை தான் நம்ம ஃபியூச்சர்லயே வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ இனிமேல் நாங்க எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டோம். உங்களுக்காகவே நாங்க வருஷத்துக்கு நிறைய தடவை வந்துட்டு போறோம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்ட இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.